பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அது 41வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கை குறித்து இங்கு வேதத்திலே வாசித்தோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை நாம் மாம்சத்திலே இருந்தால் நாம் ஒரு நாள் சோர்ந்து போவோம். நமக்கு வருகிற பிரச்சனைகளிலே நாம் சோர்ந்து போவோம். அதனால் தான் வேதத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய ஆவிக்கு ஏற்றபடி நாம் ஜெபித்து ஆவிக்குரிய